வணக்கம் நண்பர்களே. இந்த நீட்டுன்னு அந்த ஒரு பரீட்சை எக்ஸாம் வச்சு ஒரு அரசியல் பண்ணுறீங்கல்ல, ஜனங்கிட்ட மக்கள்கிட்டலாம் அதை சொல்லி சொல்லி அரசியல் பண்ணுறீங்கல்ல, அது அந்த அரசியல் பண்ணுறத நீட்டு போராட்டம் பண்ணுறதெல்லாம் கரெக்டு. ஆனால் அது நீங்கள் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுதாங்க தப்பு. என்னென்னா 2013 மேலே காங்கிரஸும் கீழே டிஎம்கேவும் இருந்தப்போ ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் அந்த அங்கே பேசி சென்ட்ரல் மினிஸ்டர் நீங்கள்லாம் முடிவு பண்ணி தான் காங்கிரஸோடு சேர்ந்து முடிவு பண்ணி தான் அந்த நீட் எக்ஸாமே கொண்டு வந்தீங்க. கொண்டு வந்தது நீங்கள் கொண்டு வந்துட்டு இப்போ அது வேறு யாரோ கொண்டு வந்த மாதிரி நாங்கள் அதை எதிர்க்கிறோம், நாங்கள் வன்மையாக எதிர்க்கிறோன்னு ஒரு போராட்டம் பண்ணி ஜனங்களை தூண்டி விட்டு அது ஒரு வேலையாகவே இப்போ பண்ணிட்டீங்க. முதல் ஏதோ பார்ட் டைமாக இருந்தது, இப்போ ஆனால் அது ஃபுல் டைமாகவே பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஒன்று. ரெண்டாவது, ஒரு மெடிக்கல் காலேஜ் ஓனர் சொல்கிறாரு, வருஷத்துக்கு எனக்கு 1000 கோடி லாஸ் ஆகுது. இன்றைக்கி மோடி இந்த வேலையை பார்த்துட்டு போயிட்டு அப்படி என்னென்னா இன்றைக்கி 5 லட்சம் தான் வாங்கணும், அது 8000 அக்கௌண்ட்டுக்கு 5 லட்சம் வாங்கணும், லோக்கல் 5 லட்சம் வாங்க அப்படிங்கிற ஒரு சீட்டுக்கு 25 லட்சம் எனக்கு லாஸ் ஆகுது அப்படின்னு அவ்வளோ தைரியமாக ஒரு மெடிக்கல் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் ஒருத்தர் வச்சுருக்கவர் பேசுகிறாரு. அப்போ ஜனங்கக்கிட்ட எவ்வளோ காசுங்க நீங்கள் திருடுவீங்க? இது எக்ஸாம் பிள்ளைங்க +2க்கும் 10த்துக்கும் படின்னு சொல்கிறோம், மார்க்கெட்டுங்கிறோம். அதே மாதிரி நீட் எக்ஸாமுங்க படிச்சுட்டு போனது. நீட் எக்ஸாம் இல்லைன்னா 25 லட்சத்துலேருந்து 50 லட்ச ரூபா வரைக்கும் ஒரு மெடிக்கல் சீட்டு வாங்க முடியும். இல்லாதப்பட்டவங்களால வாங்க முடியுமா? அது பிள்ளைங்க அதை கொஞ்சம் ஒரு 2 மாதம் 3 மாதம் கஷ்டப்பட்டு சிவியராக படித்தாங்கன்னா ஏதோ ஒரு மார்க்கை ஃபஸ்ட் அட்டம் செகண்ட் அட்டம்ப்ட்லேயே பிடிச்சி உள்ளே போயிடுறாங்க. ஆனால் 50 லட்சம் கொடுக்க முடியுமா? ஒரு சாதாரண குடும்பத்தில், ஒரு நடுத்தர குடும்பத்தில், ஒரு ஏழப்பட்ட குடும்பத்தில் இன்றைக்கி டாக்டர்லாம் வராங்கன்னா அது அவங்களால கொடுக்க முடியும் 50 லட்சத்தை. இது இவங்களுக்கான வருமானம் கையை விட்டு போயிடுச்சு. அதுக்காக ஏதோ ஒரு பிரச்சாரம் பண்ணி இதை ஒரு அரசியலாக்கி மக்களை ஜனங்களை எல்லாத்தையும் ஏமாற்றிக்கிட்டு இந்த நீட்டுன்னு ஒன்று பிரச்சனையை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. இவங்க எதிர்கட்சி ஆகட்டும், நீங்களே இப்போ நீட்டை கொண்டு வந்துட்டு இப்போ நீங்களே இப்போ ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா, அதுதாங்க பெரிய பயங்கர காமெடி. ஏன்னா கொண்டு வந்தது நீங்கள், ஒழிக்கிறேன்னு சொல்லி மக்களை ஏமாத்துறது நீங்கள் போது ஜனங்க இன்னும் எவ்வளோ நாள் ஏமாத்துங்கன்னு எனக்கு தெரியல.